ஒரு குரு இருக்கிறார். அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் என்னவென்று சொன்னால், சிறு சிறு திருட்டுகள் செய்கிறார். ஒரு ஞானி, ஒரு மேதை சின்ன சின்ன திருட்டுகள் செய்கிறார். செய்துவிட்டு சிறைக்கு செல்கிறார். சிறைக்கு சென்று விட்டு திரும்ப வருகிறார். இப்படியாக ஒரு விசித்திரமான பழக்கம். ஊர் மக்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? அவரை பற்றி என்ன இவ்வளவு பெரிய மேதை, கற்றறிந்தவர், ஒரு மெய்ஞானி இப்படி செய்கிறாரே என்று அவர்கள் விசித்திரமாக இருக்கிறதே அவர் நடவடிக்கை என்று பேசிக்கொள்கிறார்கள். இவர்களே ஊர் மக்களே இப்படி பேசிக்கொண்டால், இவரால் ஞானம் பெற்று போனவர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள், சீடர்கள். தற்போது அவரிடம் பயின்று கொண்டிருக்கிற சீடர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள். அவர்கள் பொறுமை இழந்து போகிறார்கள். குரு ஏன் இப்படி செய்கிறார்? அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள், ஆதங்கப்படுகிறார்கள். ஒரு நாள் பொறுமை இழந்து அவரை அழைத்து நேரடியாக கேட்டுவிட்டார்கள். ஏன் குருவே, ஏன் சுவாமி இப்படி செய்கிறீர்கள்? ஏன் இப்படி திருடுகிறீர்கள் சின்ன சின்ன பொருட்களை எல்லாம்? அதற்காக ஒரு செருப்பை கூடவா நீங்கள் திருட வேண்டும்? எங்களிடம் கேட்டால் உங்கள் தேவைகளை உங்கள் காலடியில் வந்து குவித்து விட மாட்டோமா மலை போல? ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவரிடம் கெஞ்சி கேட்கிறார்கள். அப்போது அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரு புன்னகையை புரிந்துவிட்டு மௌனமாக கடந்து செல்கிறார். சாதாரணமாக இப்படியே போகிறது. இவர் திருடுவது, சிறைக்கு செல்வது, பிறகு வெளியே வருவது இப்படி வழக்கமாகிவிட்டது. இப்படி நாட்கள் கழிகிறது. ஒரு நாள் குரு மரணப்படுக்கையிலே படுத்து விடுகிறார். அப்போது குருவை சுற்றி மாணவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு இறுதியாக கேட்கிறார்கள். இப்போதாவது சொல்லுங்கள், அந்த மர்மத்தை சொல்லுங்கள், அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். நீங்கள் இப்படி விசித்திரமான குணம் ஏன் கொண்டிருந்தீர்கள்? விசித்திரமான பழக்கத்தை ஏன் கொண்டிருந்தீர்கள்? மர்மமாக ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? எதற்கு சிறைக்கு திருடுனீர்கள், சிறைக்கு சென்றீர்கள்? இதற்கான நீங்கள் அந்த பரம ரகசியத்தை எங்களுக்கு இப்போதாவது சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், நான் சிறைக்கு சென்றேன். சிறைக்கு செல்வதற்காகத்தான் திருடினேன். சிறைக்கு சென்று அங்குள்ள சிறைப்பட்டிருந்தவர்களில் நல்வழிப்படுத்தினேன், திருத்த நினைத்தேன். அவர்களை வெளியே சிறையை விட்டு வெளியே செல்வதற்கும் வெளியே சென்று நல்ல வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்வதற்குமான போதனைகளை அவர்களுக்கு போதித்தேன். இதற்காகத்தான் நான் திருடினேன், சிறை சென்றேன். நான் திருடும் போதெல்லாம் என்ன பயப்படுவேன் தெரியுமா? காவலர்கள் மாட்டிக்கொள்ளாமல் போய்விடுவோனே என்று நான் அச்சப்படுவேன். அதேபோல் காவலர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் நீதிபதியிடம் நிறுத்துகிற பொழுது அவர் எங்கே எனக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டு விடுவாரோ என்று பயப்படுவேன். அவர் நல்ல நீதிபதி. அவர் சொல்லுகிறார், நல்ல நீதிபதி. அவர் எனக்கு 6 மாதமோ 1 வருட காலமோ எனக்கு சிறை தண்டனை அளிப்பார். நல்ல நீதிபதி. நான் சிறைக்கு செல்வேன். அது எனக்கு உதவியாக இருந்தது. சிறையில் உள்ளவர்களே பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக குற்றங்களை புரிந்து உள்ளே வந்து இருப்பவர்களிடம் நான் நல்ல போதனைகளை எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்துவதற்கு சிறந்த வழி எது என்று நான் யோசித்தேன். அதுதான் இந்த திருட்டு வழி என்று சொல்லுகிறார்.